இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது சிலருக்கு தான் பொருந்தும். கர்த்தர் உங்களை அப்படி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே பார்க்கறது உண்டு, என்னுடைய கூட்டங்களில் ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கேற்ற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதற்கேற்ற கிருபையை அவர்களுக்கு வச்சிருப்பார். அதற்கேற்ற பொட்டலங்களோடு இயேசு இறங்கி வருவார். வித்தியாசமாக இருக்கும். இட்ஸ் நாட் த சேம். இன்றைக்கும் உங்களோடு நான் பேசுகிறதை பேப்பரில் இல்லை, இதயத்தில் எழுதிக்கங்க. ஆவியானவர் எழுதும்படி கேளுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் எல்லாமே என் வாழ்க்கை அர்த்தம் இல்லைப்பா, நீங்கள் இல்லாத நான் வாழ என் மனசு கேட்கல. ஆகவே என் இதயத்தை திறக்கிறேன், எனக்குள்ளே பேசுங்க. என் இதயத்தில் எழுதுங்க. இதெல்லாம் என் வாழ்க்கை அப்படியா மாறட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதான் எழுதுவார், நான் சொன்னால் எழுத மாட்டார். ஏன்னா உங்கள் வாழ்க்கை அது. தகப்பனே, இந்த அருமையான மத்தியான நேரத்தில் உம்மை ஓக்கி பார்க்குறோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசுகிறவர். நீர் எங்களோடு பேசுகிறவர் மாத்திரமல்ல, எங்களை உண்டாக்குகிறவர், எங்களை உருப்படுத்துகிறவர். இந்த வேளையில் நீர் பேச நினைத்ததை எங்களோடு பேசும். நீர் செய்ய நினைத்ததை எங்களுக்கு செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. Glory to God. நான் நேற்று தினத்தில் பேசும்போது ஒரு காரியத்தை இன்றைக்கு பேசுவதாக சொன்னேன். அந்த நபரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் சற்று சுருக்கமாக தான், ஆழமாக இல்லை, சுருக்கமாக தான் நான் பேச ஆசைப்படுறேன். நீங்கள் அதை கவனிக்கணும். அதிகமாக நாம் தியானிக்காத, கேள்விப்படாத, பேசாத ஒரு கதாபாத்திரம் அவர். அவரை குறித்து ஒரு சில காரியம்தான், few verses is written in the Bible. ஆனால் அவர் வாழ்க்கை மிகவும் கவர்ந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து போனார். நான் நேற்று சொன்னேன் ஒரு பெண்ணை குறித்து. அவள் பேர் ரோதைன்னு சொல்லி, ஒரே ஒரு வேதத்தில் ஒரு அதிகாரத்தில் 2-3 வசனம்தான், அதில் ஒரே ஒரு இடத்துல அவள் பேர் எழுதப்பட்டிருக்கும், ரோதைன்னு சொல்லி. ஆனால் அவள் வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அவ்வளோ முக்கியமானது. அதே போல் வேதத்தில் கர்த்தர் சிலரை ரொம்ப முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பேர் அதில் எழுதியிருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமாய் அதை நாம் கருத வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்றைக்கு நான் உங்களோடு பேசும்படிக்கு தெரிந்து கொண்ட ஒரு கதாபாத்திரம், அவர் பேர் சிரேனே ஊரானாக்கிய சீமோன். அவரை குறித்து 3 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32வது வசனம், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனால் இந்த 3 சுவிசேஷகர்களும் அல்லது இந்த 3 எழுத்தாளர்களும் இந்த நபரை குறித்து எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு நபர் மாத்திரம் அவருடைய பெயரை குறிப்பிட்டு எழுதுகிறார். அது மார்க்கு சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 26வது வாக்கியத்தில் நாம் பார்க்க முடியும். யாராவது வாசிக்கிறீங்களா? மார்க்கு 15:21வது வசனம். மார்க்கு 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த ஒரு வசனம் எவ்வளோ ஆழமானது, அவ்வளோ வேதனை நிறைந்தது, எவ்வளவு அர்த்தங்கள் கொண்டது, எவ்வளவு உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இவரை குறித்து எழுதும்போது சிரேனே ஊரானாக்கிய அப்படி போட்டிருக்கு.
இப்போ இந்த சிரேனே என்று சொல்லப்படுகிற இந்த ஊர் ஏறக்குறைய 850 மைல் எருசலேமிலிருந்து தூரமானது. இதை நீங்கள் ஆராய்ந்து அலசி பார்த்தால் இது ஆப்பிரிக்கா தேசத்தில், இது நார்த்னா வடபகுதியில் இருக்கிறதாக அந்த விளக்கங்கள் சொல்கிறது. சிரேனே என்று சொல்லப்படுகிற ஊரிலிருந்து இந்த சீமோன் வந்தார். அவர் ஒரு யூத மனுஷன், யூத கலாச்சாரம் கொண்டவன், யூதருடைய எல்லாருடைய முறைமைகளையும் அறிந்தவன். யூதன், இஸ் a Jew by birth. இந்த யூதன் ஏன் சிரேனேல இருந்தான்னு சொன்னா அதுதான் மிஸ்ட்ரி. தேசங்களில் அநேகர் சிதறி போனார்கள். நமக்கு தெரியும், சிலர் வியாபாரத்துக்காக போனார்கள். ஆனால் வேத புஸ்தகம் கதை புத்தகம் அல்ல, அது உண்மை புத்தகம், அது சரித்திர புத்தகம். எந்த சரித்திரத்துக்கும் இது வழிகாட்டுகிற புத்தகம். This is a guide for all history books, all geography also. ஏன் இந்த யூதன் அங்கே இருந்தான்னா, உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் கூட நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது. நான் ஆழமாக பேசணுன்னா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசணும். நீங்கள் கேட்கணுன்னு என்கிட்ட நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கேளுங்க, உங்களுக்கு நான் கதை சொல்கிறேன். இந்தியாவில் நிறைய யூதர்கள் இருக்காங்க. இந்த யூதர்களை தேடி தான் தோமாவும் வந்தார். ஏன்னா இயேசு சொன்னார், நீ காணாமல் போன ஆடுகள் இடத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அந்த காணாமல் போன ஆடுகளை தேடி தான் அன்றைக்கு சீஷர்கள் பல வாழாய் திரும்பி போனார்கள். இந்த யூதன் ஏன் அங்கே போனார்னா, அசரியா ராஜாக்கள், பாபிலோனிய ராஜாக்கள், இவருடைய நாட்களிலே ஏராளமான உபத்திரவம் யூதர்களுக்கு வந்தது. அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை சிதறடித்தார்கள். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் பல தேசங்களுக்கு சிதறி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? நம்ம கூட அடிக்கடி பேசுவோம், இவங்கெல்லாம் இந்த கண்ணவால் வழியாக வந்தவங்க, அப்படி வந்தவங்கன்னு சொல்லி நான் யாரை குறிப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி அவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்னா, அந்த உபத்திரவ நாட்களிலே சகிக்க மாட்டாமல் அவர்கள் புறப்பட்டு ஓடி பல தேசங்களிலே அடைக்கலம் புகுந்தார்கள். அவர்கள் மலைகளிலே ஒளிந்தார்கள், குன்றுகளிலே அடைக்கலம் புகுந்தார்கள், பாறைகளின் வெடிப்புகளுக்குள்ளே போய் அவங்க தங்களை ஒளித்து கொண்டார்கள். சிலர் பசுத்தோலை போற்றி கொண்டார்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஆட்டு மந்தையில், மாட்டு மந்தையில் தாங்களும் ஒரு மிருகத்தை போல தங்களை மறைத்து வாழ்ந்தார்கள். யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலம். அந்த நாட்களிலே சிரேனே ஊரானும் தன்னுடைய ஒருவேளை அவர் போனாரோ, அவருடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் போனார்களோ, பட் இஸ் a Jew. அவன் ஒரு யூதன். ஏன் இப்படி ஆழமாக சொல்கிறேன்னா, அவரை குறித்த விளக்கங்களும் சொல்லுது. ஆனால் இந்த மனுஷன் ஏன் அந்த நாட்களில் இங்கே வந்தார்? வேதம் சொல்கிறது, சிரேனே ஊரானாகிய அலெக்சந்தரும் ரூபுக்கும் தகப்பனாகிய சிமியோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அடிபட்டிருக்கு. எந்த நாட்டிலிருந்து? சிரேனே நாட்டிலிருந்து. ஏன் அவ்வழியிலே வந்தார் என்ன? அந்த நாட்கள் அங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிற நாட்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். தெரியாத மாதிரி நம்ம இருப்போம், தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்ச மாதிரி நடிப்போம், தெரியாமலே இருக்கும். எதில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. இதெல்லாம் தெரியலன்னா நமக்குள்ளே ஏங்குகிறேன்ன்ற வார்த்தை வராது. ஆண்டவரை அறியணுன்ற ஏக்கம் வந்தால் உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற உண்மையை நீங்கள் அறிஞ்சிக்கணும். என்னவோ யார் சரினா இருந்தானா சரினா இருந்தானா நினச்சிடாதீங்க. இது முக்கியமான சம்பவங்கள். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குறிப்பும் நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கணும். இது தேவன் நம்மை கையிலே கொடுத்த கையாட வேண்டிய ஒரு புஸ்தகம். இது தெரியாமல் கையில் வச்சுருந்தா, பக்கில் வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்?
இதை வைக்கிறதுனால பேய் ஓடுவதில்லை, இதை படிக்கிறதுனால உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புஸ்தகத்தை வைத்து தேவன் பேயை ஓட்டல, உன்னை வச்சு தான் பேயை ஓட்டுறாரு. இயேசு புஸ்தகத்தை வச்சு பேயை ஓட்டல, தேவனுடைய விரலினாலே பேயை ஓட்டினார். வேதம் சொல்றது தேவனுடைய ஆவினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று நீங்கள் அறியீர்களா? That is the truth. நிறைய பேர் வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து தலையில் அடிச்சான் பிரதர், போயிடுச்சு, அடித்தாலாம போயிருக்கும், திருப்பி வந்துட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவின் நாமத்தை நீ அறிந்து இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருந்தேன்னா நீ சொன்னாலே போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் 1ஆம் தேதி இன்னொரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட அபிஷேக கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த போதகர் சொன்னார், ஐயா, ஒரு குறிப்பிட்ட வயதான போதகர் எனக்கு தெரியும், அவருக்கு ஒருத்தன் காலமுக்கிறது அது ஒரு ஊழியம், நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிறவங்க டை கோட்டு சூட்டை போட்டு இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க முன்னால் இருந்த பரிசுத்தவான்களுக்கு அநேக ஊழியம் செய்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்திரீகள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். சிலர் பணத்தில் ஊழியம் செய்வாங்க, சிலர் சாப்பாட்டில் ஊழியம் செய்வாங்க, சிலர் வஸ்திரங்களை கொடுத்து ஊழியம் செய்வாங்க, சிலர் கூடவே போய் ஊழியம் செய்வாங்க, சிலர் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் வயதாகும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, இன்றைக்கு நீ உன்னுடைய அறையை கட்டுகிறாய், நாள் ஒன்று வரும் உனக்கு வேறொருவன் அறையை கட்டுவான். இயேசு சொன்னார். அப்படின்னா உனக்கு ஊழியம் செய்ய ஒருத்தன் வருவான்னு பேதுருவை பார்த்து சொன்னார். தேவ பிள்ளையே, how to get the grace? You have to serve. How can you serve Jesus? Through serving the servants of God. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. வேதத்தில் இந்த சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் ஏன் வந்தான்னா, அன்றைக்கு பண்டிகை கொண்டாடுகிற நாட்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசினா உலகமெங்கிலும் இருந்து யூதர்கள் அங்கே வந்தார்கள் என்று போட்டிருக்கு. யூதர்கள் எங்கே வந்தாங்க? பண்டிகை கொண்டாடும்படிக்கு வருவாங்க. அது ஒரு பெரிய கலாச்சாரம். நீங்கள் கூட தென்னிந்தியாவில் இருக்கிற இந்த திருநெல்வேலி, நாகர்கோவில் பட்டணத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்மஸ் சமயம் அல்லது தீபாவளி போன்ற பட்டணங்கள் அந்த பண்டிகை நாட்களில் ஒரு ட்ரெயின் கூட காலியாக போகாது, ஒரு பஸ்ஸு கிடைக்காது, ஊரே நிறைஞ்சு கிடக்கும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல இடங்களில் அவங்க போய் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் பல இடத்துல அவங்க அந்த நாட்களில் பண்டிகை கொண்டாடும்படி ஊருக்கு திரும்பி வருவார்கள். எதர் இட் இஸ் கிறிஸ்மஸ், நியூ இயர் ஆர் தீபாவளி. நீங்கள் ஒரு முறை நான் பெங்களூரில் அந்த காட்சியை ரொம்ப பார்த்தேன். தீபாவளிக்கு 3 நாளுக்கு முன்னால் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட அதில் உட்காரல, எல்லாம் தலைக்கு மேலே உட்காந்துக்கிறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 போகிக்கு நடுப்புற பிரயாணம் பண்ணி தொங்கிட்டு போகிறான். கெஞ்சுறாங்க வந்து டிரைவரு, கார்டு, மற்றவங்கெல்லாம், ஏறாத, எவ்வளோ தூரம் நீ பிரயாணம் பண்ணுவேன், இந்த வண்டி இதுக்கப்புறம் அங்கே தான் நிற்கும், அது வரைக்கும் தொங்கிட்டு போவியா? அவன் இறங்கி நின்றுட்டான். வண்டி மூவ் ஆனவனு ஏறிட்டான். 2த்துக்கு நடுப்பில். எதுக்கு தெரியுமா? தீபாவளி கொண்டாட போகிறாங்க. சிலர் பூஜா கொண்டாட போகிறாங்க. அவங்கெல்லாம் கூடுவாங்க அவங்க ஊரில். இங்கே யூதர்களுக்கு ஒரு பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகை பேர் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பஸ்கானா என்னன்னே தெரியல. பஸ்காவை தெரியாமல் பஸ்காவை கொண்டாடுறாங்க. சிலர் வெறும் பந்திக்கு வந்து சேர்ந்தா பந்தியில் பஸ்கா பண்டிகைன்னு சொல்லிடுறாங்க. இது தேவனுடைய சரீரம், இயேசுனுடைய ரத்தம் என்று சொன்னால் வெள்ளாங்கல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எப்படி அந்த பஸ்காவை நியமிக்கும்படி சொன்னார் அநேகருக்கு தெரியல. இந்த பஸ்காவுடைய விளைவு என்ன? வேதம் சொல்றது, பஸ்கான்னு சொன்னால் கடந்து போகுதல். என்ன கடந்து போகுதல்? தேவன் தன்னுடைய சத்துருக்களை அழிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தில் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அப்படி தேவன் தூதனோடு போகும்பொழுது ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போனார். ஒவ்வொரு வீட்டிலிருந்து தலைச்சன் பிள்ளைகளை அந்த தூதன் அழித்து சங்கரித்து போட்டான். மிருக ஜீவன்கள் முதல் சங்கரிக்கப்பட்டது. ஆனால் எந்த வீட்டிலெல்லாம் இந்த ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டை சங்கரிக்கிற தூதன், சங்கார தூதன் தள்ளி போனான், கடந்து போனான், அந்த வீட்டுக்குள்ளே நுழையல. இதுதான் கடந்து போகுதல். பஸ்கான்னு சொன்னால் கடந்து போகுதல். எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க,
ஹல்லேலூயா. இந்த பஸ்காவை ஆண்டவர் நியமிக்க சொன்னார். நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் வருஷந்தோறும். ஏன்? உங்களை ஒரு தேசத்திலிருந்து விடுதலையாக்கினேன், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினேன். எகிப்திலே நீங்கள் கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் சேற்றை மிதித்து குலைத்து நீங்கள் செங்கலை அடுத்த அந்த நாட்களை நீங்கள் நினைக்க வேண்டும். கொஞ்சம் நிமிர்னா கூட அங்கிருந்து ஆலோட்டி சவுக்கினால அடிப்பான். அவன் குனி நிமிரவே முடியாது. ஒரு எபிரேயன் கூட நிமிர முடியாது. அவன் குனிந்தே வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அவர்கள் சுமை சுமக்கிறதுனாலே அவர்கள் தோலெல்லாம் தடித்து கருத்து போனது. அவருடைய சோல் சுமை சுமந்து அப்படி ஆனது. வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையாக்கின அந்த நாள் தான் கர்த்தர் பஸ்காவாக நினைக்கணும், நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் என்று கர்த்தர் நியமம் கொடுத்தார். அதை தான் அவர்கள் வருடந்தோறும் கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டத்துக்கு தான் இந்த சிரேனே ஓரானாகிய சீமோன் வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சீமோன் வரும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? பஸ்கா பண்டிகையில் யூஸ்வலாக நடக்கும். யாராவது ஒருத்தனை 2 பேரை சிலுவையில் வச்சு அடிப்பாங்க. பெரிய கொலை குற்றம் செய்தவன், பெரிய அநியாயம் அக்கிரமம் செய்தவன் தண்டிக்கப்படுவான். வழக்கமாக பிலாத்து கூட அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, ஒருத்தனை விடுதலையாக்குவது. அப்படி என்று வேதம் சொல்றது. இட் இஸ் an habit, it is an regular process every year. அவங்க சிலுவையில் யாராவது ஒருவனை அடிப்பாங்க, 2 பேரை அடிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஊர்வலம் நடக்குது. இவன் பார்த்துக்கிட்டே வரான், இது வழக்கம் உனக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, என்னடா இது, எப்பவுமே ஒருத்தன் சிலுவை தூக்கிட்டு போவான், 2 பேர் தூக்கிட்டு போவான். அவன் பின்னால் 2-4 போர் சேவங்க போவான், கொஞ்சம் ஜனம் போவான், 4 பேர் அந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்காரன், யாருன்னா 2 பேர் ஐயோ பாவி போனியாடா, எவ்வளோ சொன்னனே கேட்கலையாடா அப்படின்னு சொல்கிற காட்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப வித்தியாசம். பெரிய கூட்டம், திரள் கூட்டம். ஒரு கூட்டம் முன்னால் போகுது, ஒரு கூட்டம் பின்னால் போகிறது. தூரத்துலேருந்து பார்க்குறான். ஒரு கூட்டத்தில் அவங்க நடுப்புற 3 பேர் சிலுவை தூக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தன் சிலுவை தூக்கிட்டு போகிறான். அவனை பார்த்தாலும் மொரட்டு முகம், அவனை பார்த்தாலும் மொரட்டு ஆள், அவனை பார்த்தாலே தெரியுது இவன் கொலை செய்தவன். இன்னொருத்தனை பார்த்தான், ஓ எஸ் இவனும் அப்படிப்பட்டவன் தான். ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம்? ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போர் சேவகர் கூட்டம்? பெட்டாலியன்ஸா வருது. ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டத்தை. அப்படிலாம் ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஃபஸ்ட்டு பைபிளே படிக்க மாட்டோம், ஹிஸ்ட்ரி எங்கே படிக்க போகிறீங்கன்றீங்களா? நான் நிறைய படிக்கிறேன், மணிக்கணக்காக படிக்கிறேன், 4 நாளாக படிக்கிறேன், இரவும் பகலாக படிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இதை படிக்க வைத்து என்னை கற்றுக் கொடுக்கிறார். அதான் சொல்கிறேன், ஏங்குகிறேன் இதயத்தில், மனசுக்குள்ளே ஏக்கம், வேதத்தை அறியணும். இதெல்லாம் உண்மை சம்பவம், இப்படிலாம் நடந்துச்சா? இப்போ படிக்க சத்தியம் புரிகிறது, சத்தியம் விளங்குகிறது. ஒவ்வொரு வசனத்தை படித்தா விளங்காது. ஆவியானுடைய ஒத்தாசையோடு, ஆவியானுடைய வெளிச்சத்தோடு படிக்கும்போது நமக்கு சத்தியம் விளங்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் அதை பார்த்தபோது அங்கே ஒரு கூட்டம், பெண்கள் கூட்டம் ஏறாலும். வழக்கமாக பெண்கள் கூட்டம் இருக்க மாட்டாங்களாம். அது எழுதுகிறாங்க, அங்கே இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் இதை போய் விசாரித்து எழுதுகிறாங்க. சிலர் அந்த காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள், ஜோசபஸ், செப்டகண்ட், இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய சரித்திர ஆசிரியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிறைய ரகசியம் எழுதுவாங்க. அவங்கெல்லாம் எழுத்துறவங்க, சரித்திரத்தை சரித்திரமாகவே எழுதுகிறவங்க. அவங்கள எழுதும்போது பெரிய பெரிய கூட்டம் வராது இந்த காட்சிக்கு. ஏன்னா கொலை கோவத்தனை சாவடிக்கிறதுக்கு எவன் போய் பார்க்க போகிறான்? ஒரு திருடனை ஒரு கொலைக்காரனை, ஒரு அநியாயக்காரனை எத்தனை பேரை அசம் பண்ணி சீரழித்தானோ அவனை சாக அடிக்கும் போது இவன் ஏன் போய் பார்க்க போகிறான்? இன்றைக்கு ஒரு மாறான காட்சி, ஒரு வித்தியாசமான காட்சி. என்ன? பெண்கள் அழுகிறார்கள், மார்பில் அடித்து கொண்டு, ஐயோ உனக்கா உனக்கா உனக்கா
இயேசுவேன்னு ஒரு அம்மா அழுது சத்தம் போட்டு கத்துச்சான். அப்போ தான் அவனுக்கு இவர் பேர் இயேசுன்னு தெரியுமா. சிரேனே ஓரானாகிய சீமோனுக்கு அது வரைக்கும் அவர் பேர் தெரியாது. ஜீசஸ் இஸ் இட் ஃபார் யூ, உமக்கா உமக்கா உனக்கா இந்த பாரம். ஒரு பக்தி பாடுவான், ஏன் இந்த பாடு உமக்கா இந்த பாடு என்று ஆண்டவர் பார்த்து சொல்லுவான். ஏன் இந்த பாடு, என்ன தருவேன் இந்த உலகத்தில் நான் அதற்கு ஈடு அப்படின்னு பாடுறாங்க. உண்மையாக இதெல்லாம் பார்த்து ரசித்தவங்க, ருசித்தவங்க, தியானித்தவங்க இயேசுவின் மேல் அன்பு கொள்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுறாருன்னா, நீ அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு மாத்திரம் இல்லை. ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறாருன்னா, நீ வல்லமையை தரித்து கொண்டு தைன்னு ஆடுறதுக்கு இல்லை. ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுறாருன்னா, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லை. ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுறாரு? இயேசுவை அறிந்து, இயேசுவை சிநேகித்து, இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து, இயேசுவின் பின்னால் நம்முடைய சிலுவை எடுத்துன்னு போகிறதுக்கு தான். சோத்திரம் சொல்லுங்க. நிறைய பேர் அதில் நல்லா இருக்காங்க, இதில் ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. இயேசுவை நேசிக்கிறதுல இல்லை. நிறைய பேர் ஏன் பின் வாங்கி போகிறோம்? எதனால்? ஒரு சின்ன காரியத்துக்காக சோர்ந்து போகிறோம். ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், நல்ல ஊழியம் செஞ்சார் பிரதர். நான் ஒரு ஊரில் இருந்தேன். சொன்னாங்க, நல்ல ஒரு பெரிய ஹோட்டல், நல்ல ஸ்டார் ஹோட்டல், அவர் பெரிய கிறிஸ்தவர். அவரை திடீரென்று அவங்க பையன் விபத்தில் சிக்கினா, அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் அவன் மறித்து போனான். அந்த ஹோட்டல் தான் இது. அந்த ஹோட்டலை இப்போ அவர் விற்றுட்டார். ஏன்? மனம் சோர்ந்து போய், இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? எதுக்கு? என் ஒரே பையன் செத்துட்டான், இனி எனக்கு என்ன ஆஸ்தி, எனக்கு எதற்கு இதெல்லாம்னு சொல்லி சோர்ந்து போய் எல்லாத்தையும் விற்று இன்றைக்கி ஒரு பிரம்ம பிடிச்சவர் போல இருக்கிறாரு அப்படின்னு அந்த போதகர் வண்டியை ஓட்டிக்கிட்டே சொன்னார். இதெல்லாம் சம்பவிக்குது. ஏன் பின்வாங்கி போகிறோம்? கிறிஸ்தவன் பேர் கிறிஸ்தவன், ஆனால் இயேசுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவன் என்ன வந்தாலும் இயேசுவை விட மாட்டான். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமேற்பரை, யார் கைவிட்டாலும் பேன் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான், வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார், காத்திடுவார் என்றுமே. அவருடைய பாடலாக இருக்கும். இந்த பாடின அருமையான சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் வாழ்க்கையை நினச்சி பாருங்க. சொந்த மகள் இரத்த வெள்ளத்தில் மரித்து போனார். அவள் செத்த பிறகு 3ஆம் நாள் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். அப்போது ஏசா வைக்கிறார் ஊழியத்தில். அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவருக்கு அந்த உண்மையே தெரியாது. சில நாட்கள் பின்னுக்கு தான் அவங்க உண்மையை சொன்னாங்க. கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பாதையில் தான் அவர் நடந்தபோது நான் அவரோடு இருந்தேன். ஏறக்குறைய 11 வருடங்கள் அங்கே இருந்தேன். 6 வருடங்கள் அவருக்கும் சகோதரன் பால் தினகரனுக்கும் நான் பிஏவாக இருந்தேன். அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், அவருடைய பாடுகள் எனக்கு தெரியும், அவருடைய இதயத்தின் வேதனைகள் எனக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவங்க இயேசுவை பின்பற்றினதும் இந்த உபத்திரவத்தில், கண்ணீரில், எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்க திடீர்னு அழுவாங்க. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், அவங்க கண்ணில் கண்ணீர். ஏன் தெரியுமா? வீட்டில் இருந்த ஒரு அருமை பூ இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். வீட்டில் ஒரு பூத்து குலங்கின ஒரு மங்களமான ஒரு பாத்திரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்ணீர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
அங்கே அழுதான் ஜனங்கள் அழுதாருங்க. இயேசுவே மக்கா இந்த வேதனை. அவனுக்கு ஆச்சரியம், என்ன சொல்கிறாங்க? இதை பார்க்க கொஞ்சம் கிட்ட போனா அங்கே ஒருத்தன் ஓடி வந்து சொன்ன அழுதானா, ஜீசஸ். நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அவன் எபிரேய மொழியில் சொல்லியிருப்பான். அவன் சொல்கிறான், இந்த காட்சியை பார்க்கறதுக்கா என் குருட்டு கண்ணை குணமாக்குன. அப்போ இவன் தெரிஞ்சிச்சு. அவன் எழுதுறான், அவன் புத்தகத்தில் எழுதுறான். எஸ் ரிட்டன் இட், கோ அண்ட் see, search in the Google. சும்மா கண்ட குப்பையும் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், மூக்கு வலிக்கும், இருமுனா கொஞ்சம் இருமுனா என்ன ஆகும் புரியுமா? அதுக்கு போய் பார்க்கறது கண்ட குப்பையும் எழுதி வச்சுருப்பான். இருமுனா வருந்த போகுது, எல்லாருக்கும் தான் இரும்பல் வரும். நாய் கூட இரும்புதியா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அதை பார்க்காதீங்க, இதெல்லாம் தேடி படிங்க. சொல்கிறான், இதை பார்க்கவா did you give me eyesight? கண்ணையே உண்டாக்கி, கண்ணே இல்லை அவனுக்கு, உமிழ்ந்து சேரை உண்டாக்கி கண்ணில் பூசி போய் சீலவாம் குளத்தில் கழுவு. அவன் போய் கழுவுனவன் கண்ணில் பார்வை வந்துடுச்சு. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா? ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா சொல்றீங்களா? அவன் பார்வை வந்தவன் பார்க்கிறான் இந்த காட்சி, அகோர காட்சி. சிலுவை சுமந்த ஒரு உருவம், அது நடந்து போகிறது, சரீரம் கிழிகிறது, வாரினால் அடித்து சரீரம் கிழிந்து சரீரம் தொங்குகிறது, கிழிந்த சரீரம், ரத்தம் வடிகிறது. ஒரு பெண்ணு சொன்னா, 7 பேய் பிடிச்ச என்ன விடுதலையாக்கினீரே, நீங்க தான் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன். இனி இந்த பேய் என்னை திருப்பி வந்து அட்டாக் பண்ணாதன்னு எனக்கு என்னப்பா நிச்சயம் இருக்கு. உம்மை கொண்டு போறாங்களே சிலுவையில். இந்த காட்சியெல்லாம் எழுதியிருக்கு. அதில் எல்லாம் பார்த்து நான் அழுதுனே படித்தேன். நான், நீங்கள் இயேசுவின் சரீரத்தை வாசினா உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீங்க அழுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சும்மா கதை புஸ்தகம் இல்லை இது, சரித்திர புஸ்தகம். பூலோக சரித்திரம் இல்லை இது, பரலோக சரித்திரம். ஒரு மனித சரித்திரம் இல்லை இது. இறைவனே பூமிக்கு வந்து இறைவனே பட்ட பாடை எழுதின சரித்திரம் இது. ஹல்லேலூயா சொல்லுங்க. No other God in the world went through this process. உலகத்தில் வேற எந்த தெய்வனும் இப்படி பாடுகளுக்குள்ளே போகவில்லை. எனக்கு ஏன் அவர் மேல் நேசம், எனக்கு ஏன் அவர் மேல் பாசம். எனக்கு என்னுடைய தாத்தா பாட்டிங்க 2 வழியும், தகப்பன் வழியும் தாய் வழியும், இந்துக்கள், பூஜாரிகள், கோவில்களில் தொண்டு செய்தவர்கள். என் தாத்தா ஒருத்தர் இன்னும் குடுமையோடு தான் அவருடைய ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்கு. ஆனால் ஏன் எனக்கு இவர் மேலே அன்பு? எனக்கு இல்லை, இயேசு அவர் பட்ட பாடுகள், அவர் எனக்காய் செய்த தியாகத்தை என்னால் உணர முடிகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு என்னை சந்தித்தார். என் தாய் தகப்பன் 2 சைட்லேயும் ஊழியம் செய்யலை. ஆனால் நான் முழு நேரம் ஊழியம் செய்கிறேன். ஏன்? இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசு என்னை சந்தித்தார். ஐ நோ திஸ் ஜீசஸ். உங்கள் எல்லார காட்டிலும் எனக்கு அவரை தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த காட்சியை பார்த்து இவனுக்கு ஒரு ஆர்வம். தூரத்தில் வந்தவன், he went out for some purchase. நம்மளாம் ஊருக்கு போனோம், என்ன பண்ணுவோம்? ஒரு லாட்ஜ் ஏற்று தங்கி பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுட்டு அங்கே பட்டி பட்டுக்கெல்லாம் வச்சுட்டு வெளியே போய் எதாவது வாங்கிட்டு வரேன், பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி வரேன், ஷாப்பிங்கில் ஏதாவது இருக்குதா பார்த்து வாங்கிட்டு வரேன், இப்படி போவில்ல. அப்படி போனவன் தான் அவன். he went out. பிள்ளைங்களாம் விளையாடுறாங்க, he went out. நடந்தது என்ன? ஒரு பெரிய காட்சி. அங்கே குக்கல் விட்டு அழுகிற ஜனங்கள். என்னப்பா இந்த who is this man? இவனுக்காக ஏன் அழுகுறாங்க? முன்னால் 2 பேர் போகிறான், அவனுக்காக ஒருத்தவனும் அழுமாட்டான், அவனே தூக்கிட்டு போகிறான். இந்த மனுஷனுக்கு சிலுவை தூக்கக்கூட பலன் இல்லை. உளுந்து எழுந்து இப்போ உளுந்தே கிடக்குது இந்த சரீரம். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஏய் யூ, அங்கே போட்டிருக்கு யூ. இவனுக்கு ஆச்சரியம், யாரா கூப்பிட்றான்? ஐயோ என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அவர்.
ஐயோ என்ன கூப்பிட்டுக்கூடாது, ஏன்னா அவர் வந்து கிடக்கிறாரு. இவன் மனசில் நினைக்கிறான், யாரோ இவனை இதை தூக்கின்னு போனோம். இப்போ கூப்பிடுற சத்தம், ஹே யூ யூ ஒன்லி ஒருத்தர் சொல்லுறான். இன்னும் இல்லை, நான் இல்லை, என்ன இல்லை, நான் தனியாக திருப்பி பார்க்க மாட்டேன், என்ன இல்லைன்னு குனிச்சிக்கிட்டே பார்க்குறான். ஒருத்தன் ஈட்டியோடு வந்து அப்படி தட்டி, யூ கம்மியார். ஏன்னா இவன் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து எழுதியிருக்கிறது, ஈஸ் அ நைஜீரியன் ஆப்பிரிக்கன். ஓகே, அவனுக்கு நல்ல ஒட்டம்பு, பிளாக்குன்னு கூட எழுதியிருக்கு. நிறைய போய் ஆர்டிக்கல் எடுத்து படித்தேன். ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால் சும்மா படிச்சிடும், ஒன்றை படித்து பேச முடியாது, அவன் ஃப்ராடாக கூட எழுதியிருப்பான். ஐ வென்ட் த்ரூ ஆல் திஸ். அப்போது அவன் தெரியும், நான் தான் வாட்ட சாட்டமாக இருக்கேன், இந்த சிலுவை என்னால் தான் சுமக்க முடியும். சோத்திரம் சொல்லுங்க. இந்த சிலுவையினுடைய எடை வந்து 88 பவுண்டு, 88 பவுண்ட்ஸ். இப்போது ஏறக்குறைய 3/4 மைல் இந்த கொல்கத்தாவுக்கு போகணும். இந்த விழுந்த இடத்துல இருந்து இவரால் தூக்க முடியாதுன்னு தெரியும். இப்போ இவனுக்கு என்னன்னா, ஐயோயோ என்னை கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சா ஒருத்தன் வந்து இவரை தான் இழுத்துட்டு போகிறான். கம் அண்ட் கேரி திஸ். அந்த வேதத்தில் அவரை பலவந்தம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. அவனை பலவந்தம் சொல்கிறாரு, ஐ டிட் நாட் டேக் த கிராஸ் வித் அ லைக்கிங். எனக்கு விருப்பத்தோடு நான் எடுக்கலாத, என்னை பலவந்தம் பண்ணினார்கள். சோத்திரம் சொல்லுங்க. சில சமயத்தில் பலவந்தம் பண்ணுவான் வாழ்க்கையில். நீ இயேசுவின் பிள்ளையா, இயேசு சிநேகிக்கிறியா, இயேசுவை நேசிக்கிறியா, பலவந்தமான காரியங்கள் உன் தலைமையில் வந்து விழும். நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட காட்சி, இப்படிப்பட்ட கிரேஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. எவ்ரிபடி கேன். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜூஸில், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்டில் ஒரே ஒருத்தனுக்கு தான் இயேசுனுடைய சிலுவையை தூக்குறதுக்கு கிருபை கிடைச்சிது. நோபடி ஹேட் த ப்ரிவிலேஜ். ஒருத்தனுக்கு கூட அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. நீங்கள் நான் ஆசைப்பட்டாலும் அந்த சிலுவையை தூக்க முடியாது. இப்படி ஒரு சினாரியோ நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அந்த மனுஷன் என்னடா மனசில் இப்போது ஒரே திகில், ஒரே பயம். ஐயோ என்ன நடக்கும், என்னை தூக்கிட்டு போக சொன்னாங்கன்னா, என் மனைவி இந்த காட்சியை பார்த்தா, என் பிள்ளைங்க இதை பார்த்தா, எங்கள் அப்பா ஒரு கொலை குற்றக்காரன், என் புருஷன் ஒரு பெரிய கொலை குற்றம் செஞ்சுருக்கான், அதனால தான் இவனை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அப்படி என் குடும்பம் நினைக்குமே, அவனுடைய எதிர்காலம் என்னவாகும், அவனுடைய மனம் என்னமாகும், அவர்கள் என்ன நினைப்பார்கள், என் தேசத்துக்கு திரும்பி போனா அவர்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று அவன் கலங்கினானா. இன்னொரு பக்கம் அவனை தூக்க சொன்னாங்க, தூக்கிட்டு நடக்கிறான். இப்போ சொல்கிறாங்க, அவன் மனசில் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த ஆளால் நடக்கவே முடியல, பல முறை விழுகிறார் கீழே, ஒருவேளை விழுந்தவன் எழுந்திருக்காமல் செத்தே போயிட்டா, இந்த சிலுவை சும்மா நிற்காது, இந்த சிலுவையில் ஒருத்தனை அடிக்க தான் செய்யணும், ஆகவே என்ன சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னா அப்படி நினைச்சாராம் அவர்லாம். He thought all that. If this man dies on the way, என்ன சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னா என் குடும்ப நிலைமை கௌரவம் என்னாமையா, நானா அந்த சிலுவைக்கு பாத்துருவான். அவன் மனசுல வேதனை, கண்ணீரோடு எழுதுகிறார், கண்ணீரோடு அவன் காட்சி எழுதுகிறான். எல்லாம் நடந்தது, கடைசியில் அந்த இடம் வந்தது, இவனை தள்ளி விட்டாங்களா, சில வேடாக்குலன்னு கோ அப்படின்னு சொன்னாங்களா. இவர் தனியாக போய் கொஞ்சம் தூரம் போய், அப்பா என்னை விட்டுட்டாங்க, நான் தப்பிச்சேன், நான் என் குடும்பம் தப்பிச்சது, தெரியாமல் வந்துட்டேன், இந்த பண்டிகைக்கு தெரியாமல் இந்த வழியாக வந்துட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு, இருந்தாலும் யார் இருந்தால், who's this man, such a long queue of crowd, எவ்வளோ பேர் நிற்கிறான், இன்னும் கூட்டம் ஓடி வருகிறது. மேலே இருந்து கீழே பார்த்தா சூரிய ஒளியில் அங்கே மினுக்கிற ஈட்டியின் முனைகள், கேடகத்தின் வெளிச்சம், சூரிய ஒளி, கீழேந்து ஏறி வருகிற இராணுவ கூட்டம், ரோம சோல்ஜர்ஸ். இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு
இவங்க செய்தி அனுப்பி இராணுவ கூட்டம் ஒரு கூட்டம் ரதங்களோடும் குதிரைகளோடும் ஏறி வருகிறது. பெரிய ஹிஸ்டரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி தியானம் பண்ணிட்டு போகிறதில்ல. மும்மணி தியானம், 7 வார்த்தை. அது இன்னும் ஆழமா போங்க. Go deeper and see what it is. அவர் ஏன் திருவாழி மொழிந்தார்? ஒருத்தர் சொன்னார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஏசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு குடுகுடுன்னு திரும்பி பாட்டில் திறந்து குடுகுடுன்னு தண்ணி குடிச்சார். எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு இல்லையா, இது சிந்திக்கிறதற்கு. சீமோன் சிரேனே ஓரானாகிய சீமோன் உங்களை என்னை இன்னைக்கு சிந்திக்க வைக்கிறான். அந்த இடத்துல இயேசுவை படுக்க வைத்து அவர் கைகளிலே ஆணி அடிக்கிறாங்க. அவர் கையை அவர் தானாய் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறான். இன்னொரு புத்தகத்தை வாசித்தேன், த ஹேண்ட் தட் ட்ரூ த நெயில்ஸ். இயேசுவின் கைகளிலே ஆணி அடித்தவன் அவன்தான். அவன் கடைசியில் அவன் எழுதுகிறான் ஒரு புத்தகத்தில். அவனுடைய புத்தகத்தில் சொல்கிறான், நான் ஆணி அடிக்கும்பொழுது தன் கையை தானே அவர் கொடுத்தாரான். இதெல்லாம் சரித்திரம். இதெல்லாம் படிச்சுன்னா உன் இதயம் அழும். கண்கள் இல்லை, இதயம் அழுகும். அல்லேலூயா, அல்லேலூயா, சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை. இதெல்லாம் படிச்சா பாடுனா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாட்டெல்லாம் அருமையான பரிசுத்த பிள்ளைகளே. இந்த சிலுவையண்டை வராதவன் பரிசுத்தவான் அல்ல. இந்த சிலுவை காட்சியை தியானம் பண்ணாதவன் உண்மையிலே ஆண்டவருடைய சீஷனாக இருக்கவே முடியாது. யூ வாண்ட் த அனாயிண்டிங்? இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெறுறோம். என் கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். 25 வருஷமாக இந்த ஊழியம் செய்கிறேன். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை நடத்துகிறார். நிறைய பேர் கூட்டங்களில் அபிஷேகத்தை பெற்று உருண்டு எழுந்திருக்கவே முடியாமல் உளுந்து கிடந்தவங்கெல்லாம் உண்டு. நான் போகிற வரைக்கும் அவன் உளுந்தே இருப்பான். இது அத்தனாலும் எழுந்திருக்க மாட்டான். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் தொடர்ச்சியாக இருக்கிறதில்ல. ஏன்? அவங்க சிலுவைக்கு முன்னால் நிற்க தெரியாதவங்க. அதனால தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், சாயந்தரம் வரப்போகிற கூட்டம் இல்லை, இப்போ வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வில் இந்த சிலுவை தியானம், இந்த சிலுவையை குறித்ததான சிந்தனை ஆழமாய் போக 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 உங்கள் மேல் அபிஷேகம் ஆழமாய் இறங்கி கொண்டே இருக்கும். உன்னுடைய காலிலிருந்து தலை வரைக்கும் பொங்கி வழிகிற ஒரு அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அநேகருக்கு நாக்கில் தான் அபிஷேகம், அநேகருக்கு கையோடு நின்று போகுது அபிஷேகம். சிலர் காலை மாத்திரம் அப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு காரணமே இயேசுவை பின்னால் போகிறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பக்தன் பாடுறான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பின்னோக்கி பார்க்க கூடாதுன்னா சிலுவை எங்க இருக்கணும்? முன்னால இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னாரு. அவருடைய செய்தியை நான் அழுதுகிட்டே கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவ சமூகத்தில் மிகவும் இன்பமான தெவிட்டாத ஒரு நேரம் இயேசுவின் சிலுவைக்கு முன்னால் வந்து நான் நின்று அந்த பலிபீடத்தில் நான் என்னை அர்ப்பணிப்பேன். இயேசுவின் காட்சியை
அவர் சிலுவையில் தொங்குற காட்சியை பார்த்து என் இதயத்தை நான் அவருக்கு முன்காக நிறுத்தி என் இதயத்தை சுத்தம் பண்ணி, ஆண்டவரே நான் உம்மை வேதனைப்படுத்திட்டேனோ, உம்மை காயப்படுத்திட்டேனோ, என் நடக்கையினாலே சிந்தனையினாலே பேச்சினாலே நான் உமக்கு துரோகம் செஞ்சிட்டேனோ, என்னை மன்னியோன்னு சொல்லி இயேசுவை நான் தியானிப்பது உண்டு. அழுது 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 என் இதயத்தை நான் சுத்தமாக்குறது உண்டு என்று அவர் சொன்னார். உண்மை பிரியமானவர்களே, nobody can be called a saint unless he present himself before the cross. ஏதோ சிலுவைக்கு முன்னால் போய் நின்று அப்படி நிற்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெப வேலையில் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவரை சிலுவையில் அறைந்தாங்க. இந்த காட்சி அவன் இதயத்தில் அவன் திரும்பி போனான். அவன் திரும்பி போனான். he went back. அவனுக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவனுடைய பிள்ளைகள் பேர் இங்கே இந்த வசனம் தான் எழுதியிருக்கு. அவங்க பிள்ளைங்களுடைய பேர் இந்த வசனத்தில் தான் எழுதியிருக்கு. வேறு எங்கேயும் அவருடைய பிள்ளைகள்னு எழுதப்பட்டில்லை. அவருடைய பேர் 2 பேரும் இருக்கு. மூத்தவன் பேர் அலெக்சாண்டர், இளையவன் பேர் ரூபுன்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷில் ரூஃபஸ். நிறைய பேர் ரூஃபஸ்ன்னு பேர் வச்சுருப்போம். அவன் பேர் ரூஃபஸ். 2 பிள்ளைங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு நடந்துடுச்சு, வெளியே சந்தோஷமாக தானே போனீங்க, ஏன் காயம், ஏன் சரீரத்தில் இப்படி ரத்தம்? அவர் சொல்கிறாரு, இயேசுவின் சிலுவையை அவர் தூக்கும் போது இந்த சிலுவையிலிருந்து அப்படியே ரத்தம் ஒட்டி கொண்டு இருந்த ரத்தத்தை இவர் கையில் அவர் தொட வேண்டியது ஆந்தது. இந்த ரத்தத்தை நான் தொட்டேன், இந்த ரத்தம் என் கையில் அப்படியே பிடித்து கொண்டது. இந்த ரத்தத்தை நான் கழுவும் போது எனக்குள்ளே ஏதோ கழுவுவதை போல இருந்தது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு பிரியமானவர்களே. படிக்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் செயல்படவும் அந்த ரத்தம் வித்தியாசமான ரத்தம். எத்தனையோ ரத்தத்தை பார்த்துருக்கேன் நான், ஆனால் இந்த ரத்தம் என்னை உலுக்கியது, என் வாழ்க்கையை அசைத்தது. அதனால என்னால் அதை மறக்கவே முடியல. The blood that I touched on the cross, which I carried for 3/4 of a mile. மூணில் ஒரு பங்கு மைலில் அவர் சுமந்து இந்த ரத்தத்தை தூக்கிட்டு போனார் பாருங்க சிலுவையை. சொல்கிறார், அந்த காட்சி என் மனசில் கடைசி வரைக்கும் என்ன விட்டு நீங்கவே இல்லை. இட் வாஸ் எம்பெடட் இன் மை மைண்ட். என் இதயத்தில் அது அப்படியே பதிஞ்சிடுச்சு. என் வாழ்க்கை வித்தியாசப்பட ஆரம்பித்தது. யார் இவர், யார் இவர், யார் இவர், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தாக்கம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எண்ணங்கள், யார் இவர், யார் இவர், யார் இவர்? அதன் பிறகுதான் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் பைபிள் இருக்குது படிக்க. அன்னைக்கு பைபிள் கிடையாது. நோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நோ நியூ டெஸ்ட்மெண்ட், எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் கேட்டு 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 யார் இந்த இயேசு? அநேகர் சொல்கிறான், இவர் வியாதியஸ்தரை சுகமானாங்க. யாரும் சொல்கிறாங்க, இவரால் சகேயு தெரியுமா, இந்த சகேயு பெரிய ஆளு, அவன் பயங்கர பணக்காரன், அவன் பாரு வாழ்க்கையில் எல்லாத்தையும் விற்றுட்டு ரோட்டில் நிற்கிறான், இன்னும் ஏசு ஏசு ஏசுன்னு ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். ஏசுன்னு பிரசங்கம் பண்ணுறவன் எல்லாத்தையும் குத்துட்டான். அவனுக்கு இருந்த ஆஸ்தியில் பாதியை ஏழை கொடுத்துட்டான். மிச்சம் பாதியை யார்கிட்டனா அநியாயம் வாங்கினதெல்லாம் அநியாயம்தான். சொல்லுது வேதம், நான் யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. என்னை கேட்குறாங்க, என் மேலே அபிஷேகம் வைங்க, நான் ஊழியம் செய்கிறேன். ஹேய், ஊழியத்தினுடைய அடிப்பகுதி என்ன தெரியுமா? கொடுப்பது. த ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இயேசு பிதா ஊழியம் செய்தார். He gave his only son. ஜீசஸ் ஊழியம் செய்தார். He gave his life and blood. ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். He has given all the gifts to his people. இன்னைக்கு நீ நான் என்னத்தை ஊழியம் செய்கிறோம்? என்ன வாஞ்ச கிறிஸ்தவனுக்கு? நீ காரில் போய் பிரசவம் பண்ணுமா? நான் அடிக்கடி நினைப்பேன், காரில் போடுறான், காரில் தான் எனக்கு பல வாரமான கார் வித்தியாசமாக வந்து அதில் 2 கார் 3 கார் வந்து நிற்கும் சில இடத்துல. எந்தில் ஏறுங்க பிரதர்? இதுவா முக்கியம்? உன் வாழ்க்கையில் ஒருத்தர் ஏறி இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கணும். அவர் தான் ஏன் முக்கியம்.
அல்லேலூயா. அவரை எப்படி நீ சம்பாதிக்க முடியும்? வயனமாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துறா போதுமா? அவங்க மீன் பொறிச்சு கொடுத்தாங்க, அதனால் ஏசு அவங்க வீட்டு இல்லை. உன்னையே கொடு, உன்னையே கொடு. உன் வாழ்க்கையில் அவர் என்னென்ன கேட்குறேன், நான் என்னென்ன கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அநேக இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கே சொல்ல மாட்டேன். ஐ கேவ் எவ்ரி லாஸ்ட் மணி எவ்ரி லாஸ்ட் penny. என் பர்ஸை திறந்து கட்சியில் குத்திட்டேன், எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நகை எல்லாம் கொடுத்துட்டேன், டைமண்ட் நகை எல்லாம் கொடுத்தேன், மனைவி போட்டிருந்தெல்லாம் கொடுத்தேன். ஜீசஸ் சொன்னார், இதை கொடு அதை கொடு. கடைசியில் என் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து நான் வாங்கி வச்சிருந்த டாக்டரேட் டிகிரிலாம் கிழிச்சு குப்பையில் போட்டேன். ஏசு சொன்னார், கிவ் that. ஐயோ, ஒவ்வொன்றையும் கொடுக்கறதுக்கு முன்னால் இதயம் வெட்டிக்கும். ஈஸி இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி டு டை. டெத் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கையில் ஒரு முறை தான் சாவு உனக்கு வருமா? நீ இயேசுவின் பின்னால் போனால் ஒவ்வொரு நாளும் 100 முறை சாவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ ஆசைப்பட்டதை உன்னால் அணைய முடியாது. நீ சாப்பிடலான்னு நினைப்ப, சாப்பிட முடியாது. ஒரு பெரிய வீட்டில் உன்னை கூப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு, வா வந்து எங்கள் வீட்டில் இரு. ஜீசஸ் வில் சே நோ. பிரம்மாண்டமான கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டங்களில் கூப்பிடுவாங்க. பிரதர், இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் வருவாங்க. நான் போய் முழங்கால் போடுவேன், போட்டுமாப்பா. சத்தமே வராது. சத்தம் வரலன்னா நான் தெரியுமா? சித்தம் இல்லைன்னு அர்த்தம். ஐ வில் டெல் them no, I'm not coming. பிரதர், பெரிய கூட்டம் பிரதர், மினிஸ்டர் வருவாங்க, சிஎம் வருவாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? ஏன் சிஎம் வரணுமே? அவர் வந்தால் தான் என் ஊழியம். அவர் வந்தால் தான் ஊழியம். அவர் வந்து நேற்று சொன்னார், பாஸ்டர் இங்கே இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுலாம், இதெல்லாம் என்னால் இல்லை. நோ 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 நோ, நாட் ஈவன் மை சாக்ரிஃபைஸ், பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் 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 சொல்லுங்க. ஏசு தான், ஏசு தான், ஏசு தான் எல்லாமே. உன் பிள்ளை மாறணுமா? நீ அழுதா மாற மாட்டான். நீ உன்னை கீரிக்கினா மாற மாட்டான். நான் செத்துருவேன்னு சொன்னால் மாற மாட்டான். அப்போ வந்து சொல்லுவான், அம்மா சாவாதம்மா, நான் நல்லா ஆயிடுறேன். நாளைக்கு திருப்பி அவன் இன்னும் மோசமாயிடுவான். ஆனால் இயேசு வரணும். அதுக்கு உன் வீட்டில் இயேசு இருக்கணும். சிறியனே ஊரனாகிய சீமோன் வீட்டில் இயேசு போனார். ஜீசஸ் died on the cross, but Jesus visited them. அவங்க வாழ்க்கையை மனைவிட்ட இயேசுவை சொன்னா. நீ சொன்னியா? இயேசுகிட்ட இயேசுவை பற்றி சொன்னியா? என்னடா நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நீ இது எத்துன்னு வரல, இன்னும் எத்துன்னு வரல, எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் அம்மா கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்காம செத்து போச்சு, எப்போ எத்துன்னு வருவா? இதுதான் நீ கேட்குறது. நம்ம இயேசுவை பற்றி சொன்னா. தான் 2 பிள்ளைங்க, அலெக்சாண்டர், ரூஃபஸ், இந்த 2 பேருக்கும் இயேசுவை சொன்னா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு நானும் என் வீட்டாரும் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறீங்களே, இயேசுவை சொன்னியா? இயேசுவை சொன்னியா? உன் பிள்ளைங்களை இன்னைக்கு விபிஎஸ்க்கு அனுப்புனியா? விபிஎஸ்க்கு ஒரு 50 ரூபா கொடுத்தியா? நான் ஒரு பாஸ்டர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் விபிஎஸ் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஐல் கிவ் 5000 உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னொரு பாஸ்டர் சொன்னார், எங்கே பார்க்குறேன்? ஃபோன் பண்ணேன், ஐயா சர்ச்சில் விபிஎஸ் நடக்குது, நானும் என் ஒய்ஃபும் கிஃப்ட் வாங்க போகிறோம். அப்படியா? ஃபோனை வச்சுட்டு ஐ ட்ரான்ஸ்ஃபர் சம் மணி. ஃபோன் பண்ணி சொன்னேன், பணம் அனுப்பிச்சிருக்கேன், அதை பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணு. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதெல்லாம் உனக்கு கொடுக்கலையா? என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். இயேசு படிக்கிட்டேன். அதுங்க நான் தான் வந்து செய்ய முடியல, நீ செய்கிற. சொல்லு, ஏய் சொல்லு. குடியா? குழந்தைங்களுக்கு குடியா? மூர்ச்சித்து கிடக்குது. உன் பிள்ளைங்க செத்துட்டு கிடக்குது. தெருவில் என்ன நடக்குது தெரியுமா? பெங்களூர்ல என்ன நடக்குது தெரியுமா? சென்னையில் என்ன நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு ஊரில் என்ன நடக்குது தெரியுமா? என் குழந்தைங்க வந்து சொல்லுதியா ஓன்னு என்கிட்ட. ஸ்கூலில் என்ன நடக்குது? பிள்ளைங்க 8வது 9வது 10வது படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளோ நாசமாக இருக்குது தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைங்க தங்களை பிள்ளைங்கன்னே கூப்பிட மாட்டேங்குது. ஓ பிள்ளை தேவ பிள்ளைய தெரிஞ்சுக்கோ, காலேஜுக்கு அனுப்புறியா பிள்ளைய? பெரிய காலேஜில் அடிச்சு படிக்க வைக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பையன் சொல்கிறான், நான் பையன் இல்லை, நான் பொண்ணு. ஒரு பொண்ணு சொல்றா, don't call me he, she and her, call me he. இப்போ அதையும் தாண்டிடுச்சு. don't call me he, she, it they வந்துச்சு. no, call me cat, call me rat, call me dog. அனிமல் ஆயிடுச்சு பிள்ளைங்க, பைத்தியங்கள் ஆயிடுச்சு பிள்ளைங்க. ஏசி இல்லாத பிள்ளைங்க பைத்தியங்கள் ஆயிடுச்சியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் பாப்பீங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். எவ்வளோ நாள் சிரிச்சிட்டு இருப்போற? எவ்வளோ நாள் பிள்ளைங்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்க போற? பிள்ளைங்களுக்கு இயேசுவை காட்டி கொடு, பிள்ளைங்களுக்கு இயேசுவை காட்டி கொடு.
சிறனே ஊரானாகிய சீமோன், சிறனே ஊரானாகிய சீமோன், அவன் அலெக்சாண்டருக்கும் ரூபஸுக்கும் இயேசுவை காமிச்சையா, இயேசுவை காமிச்சா, இயேசுவை காமிச்சா, வாழ்க்கை மாறியது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த ரூஃபஸும் இந்த அலெக்சாண்டரும் இயேசுவையே சுமக்க ஆரம்பிச்சாங்க. நேற்று நான் சொன்னேன், அந்த 120 பேர் இருந்த அந்த மேல் வீட்டு அறையில் இருந்தவங்க யார் தெரியுமா? அதில் இந்த சீமோன், அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகளும் இருந்தாங்க. All the 4 of them were there. அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் அபிஷேகம் முதலாய் சபையில் ஊற்றப்பட்டது, மேல் வீட்டு அறையில் ஊற்றப்பட்டது. அக்னி மயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வந்தது. அங்க என்ன நடந்தது தெரியுமா? இந்த 4 பேர் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. எங்க இயேசு ஆழமா இருக்காரோ அங்க ஆவியானவர் ஆழமா கிரியை செய்வார். சில பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் எங்களுக்கு மாத்திரம் இந்த வல்லமை ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது? ஆப்ரேட் பண்ணுறது நம்ம இல்லை, அவர் தான். ஒவ்வொரு முறையான அழுவேன், ஒவ்வொரு முறையும் நீ வந்தான போவேன், இல்லைன்னா எனக்கு கூட்டிகிட்டு போகாத கூட்டத்துக்கு. ஒருத்தரை கூட என்னால் மனதை மாற்றம் செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு நாங்கள் மதம் மாற்றுறவங்க இல்லை, மனம் மாற்றுறவங்க. இயேசு மனதை தான் கேட்டார், உன் மதத்தை கேட்கல. மதத்தை போதிக்க இயேசு வரலை. இதுவரைக்கும் அவர் ஒரு மதத்தையும் ஸ்தாபிக்கல. நீங்க தான் அதுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சிட்டீங்க. Jesus did not come to establish any religion. He came to establish the kingdom of God into every life. ஒவ்வொரு வாழ்விலும் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அதுதான் அவருடைய ஊழியம். அதை தான் அவருடைய சீஷர்கள் செய்கிறாங்க. வேதம் சொல்லுது, இந்த 4 பேரும் அங்கே இருந்தார்கள். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, ரூபையும் அவனுடைய தாயையும், எனக்கு தாயா இருக்கிற அவனுடைய தாயையும். பார்த்தீங்களா? ஒரு பவுல், பரிசுத்தவான் பவுலே மனம் மாறி அவனுக்கு தாயின்னு சொல்றான்னா, அந்த தாயுடைய அனுபவத்தை பாருங்க. அவள் எவ்வளவா இவனுக்கு ஜெபித்திருப்பாள், இவனுக்கு இயேசுவை சொல்லி கொடுத்திருப்பாள். இந்த இயேசு இந்த பவுல் சொல்றாரு, ரூபையும் எனக்கு தாயா இருக்கிற அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். They became such a family, taking the love of Christ to each and every one in so many countries. குறிப்பா நான் இப்படி எழுதினேன், அவங்க சொல்ல எழுதியிருக்கிறது, அலெக்சாண்டர் எருசலேமில் ஊழியம் செய்தார். அலெக்சாண்டர் மூத்த குமாரன் எருசலேமில் ஊழியம் செய்தார். ரூபும் அவன் தாயாரும் ரோமாபுரியில் ஊழியம் செய்தார்கள். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ரோமாபுரியில் தான் அந்த கொலைக்காரன் இருந்தான். ரோமாபுரி பத்தி எரியுதுன்னா வயலில் மாஸ்தான்னு சொல்லி கதை சொல்லுவாங்களே. ரோமாபுரியை பத்தி எரிய வைத்தவனே வந்தான். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான், சிங்கங்களுக்கு கொடுத்தான், வைல்டு பீஸ்டுக்கு கொடுத்தான். கர்ப்பிணி தாய்களுடைய வயிற்றை கீறி பிள்ளைகளை வெளியே எடுத்து வீசினான். மிருகங்கள் சாகடிக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அந்த ரோமாபுரியில் ரூபம் சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவி ஊழியம் செய்தாங்க. இந்த சீமோன் எங்கே ஊழியம் செய்தாருன்னா அந்தியோகியா. பார்த்தீங்களா? எல்லாம் ஹிஸ்ட்ரி. அந்தியோகியா பட்டணத்தில் பவுல் போய் பின்னால் ஊழியம் செய்கிறாரு. நான் அதுக்கு முன்னாடி இந்த சீமோன் ஊழியம் செய்தார். நேரம் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் given you some bit of details. ஆனால் இந்த சீமோனை எப்படி சாகடிச்சாங்க தெரியுமா? இந்த புத்தகம் ஏறக்குறைய மார்க்கு புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 65 AD, கிறிஸ்துவுக்கு பின் 65வது ஆண்டில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த சிரோனே ஊரானாகிய சீமோன் 100வது இயர் 100ல் தான் அவர் மரித்து போனார். He died in the year 100.
இந்த 100ல் அவர் எப்படி சாவடிச்சாங்கன்னா, வாளினாலே அவளை 2ஆய் அறுத்து அவர் ஒரு ரத்த சாட்சியாய் மரித்தார். எழுந்து நில்லுங்க, அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி ஆவியானவனுக்கு சொன்னார், ஊழியம் செய்ய விரும்பினா அவங்கள கூப்பிடு, ரத்த சாட்சியாய் மரிக்க விரும்பினா அவங்கள கூப்பிடு, அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவங்க மேலே என் கையை வைப்பேன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறதுனால நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Today's anointing is a special anointing. I will not pray for this evening, not even tomorrow. This is a special anointing call for the ministry and to be, என்ன சொல்லுவாங்க, மார்டர்ஸ், ரத்த சாட்சியாய் மரிப்போம். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஊழியம் வட இந்தியாவும் சரி, இந்தியாவில் பல பகுதியிலும் சரி, இயேசுவுக்காக என்ன ஊழியம் செய்வாங்க சொல்லுங்கள்? என்ன ஊழியம்? நாட்டஸ் இல்லை, இன்னொன்று சொல்லுவாங்களே, மிஷனரி. மிஷனரி ரொம்ப அனலாக இருக்கோ? நாளைக்கு ஃபேன் வைக்க சொல்கிறேன். இந்த ஃபேன் அவருக்கு வச்சுருங்க சாயந்தரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கடைசி வேறு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஐ வில் ஆஸ்க் காட் டு கிவ் யூ த கிரேஸ். வேறு எதுவுமே இன்னைக்கு கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அ செஷன் ஆஃப் காட்ஸ் மூவ் அண்ட் டச். கர்த்தர் உங்களை தொடுவார், உங்கள் பிள்ளைகளை தொடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாப்பா, இந்த பிள்ளை பின்னால் இருக்க கர்த்தர் உன் மேலே தன்னுடைய கையை வைக்க விரும்புகிறார். யூ show your hand. You will be one of them. கர்த்தருடைய மகிமையை நீ சுமப்ப. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வீசும். You will see the glory of God and you will shine for Jesus. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி. இட்ஸ் யோர் டைம் டு ஆஸ்க் காட். சும்மா கூட்டத்துக்கு வந்து போகிறதில்லை. இயேசுவின் இதயத்தில் ஆழமாய் தேங்க்யூ ஜீசஸ் ஒரு அசைவை ஏற்படுத்துகிற ஒரு நேரம். You will not be the same. You will never be the same if Jesus comes and touches your life. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Again I tell you, nothing is from me. It's all from God. அவருடைய விரல் உங்கள் மேல் வரும். உன் நெத்தியில் எழுதும், உன் இதயத்தில் எழுதும், உன் நெத்தியிலே அடையாளம் போடுகிறவர் அவரே. மைக்குப்பியை எடுத்து கொண்டு வந்து அடையாளம் போடுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Your commitment to God, உன்னுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் பார்த்து நீங்கள் என்ன பேசினாலும் சரி, I'll be happy if even one person rises from this place. Even one person. If it's going to be one person here who will be a torch for Jesus, who will carry the love of Jesus, the love of the cross to the human beings. வரப்போகிற நாட்களில், இருண்டு கிடக்க போகிற அந்த காலத்தில் நீ ஒரு பெரிய வெளிச்சமாக இருப்பாய். நீடிய ஆயுளோடு, மிகுந்த கிருபைகளோடு, இருண்டு கிடக்கிற இதயங்களை, இருண்டு கிடக்கிற வீடுகளை, சபைகளை உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய மகிமையை நீ பிரகாசிக்க பண்ணுவாய். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கை வைத்து அவரை பார்த்து பேசுங்க. Thanks you, Jesus. Hallelujah. Hallelujah. There's going to be a special anointing today. It's going to be a special anointing. Is there anybody who want to serve God today? Will you offer yourself to serve Jesus? இயேசுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா?
யாராவது இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க. Is there anybody who wants to serve him? Yes. அப்படி உழைக்க விரும்புகிறவங்க தயவுசெய்து முன்னால் வாங்க. Whoever may be, come forward. Come forward. If you want to serve him, come forward. Thank you, Holy Spirit.